சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அவர் நடந்துக்கிற விதத்துக்கும், இந்த சினிமாவுக்கு அவர் செய்கிற நன்மைக்கும், இந்த சினிமா மேலே அவர் வச்சுக்கிற மரியாதைக்கும், இந்த சினிமா தொழில் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி இது. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குது, ஏண்டா ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும், மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரதர், நம்ம ஒன்றா தான் சுற்றணும், ரொம்ப அழகாக இருக்கீங்க. மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் வந்திருக்க எல்லாரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய்சாந்த், ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு இதை ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோடனே, அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறைய கேட்பாங்க. அது அன்பு, நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு வந்து அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குது, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம். ஒவ்வொரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லாரையும் இயங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன். எல்லோரும் படத்தை பாருங்கள். இன்னும் நிறைய பேருக்காக பேசுகிறதுக்கு அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. கருடனோட வெற்றி விழா வந்து இதே ஸ்டேஜில் தான் நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதோட இப்போ மாமனோட ஆடியோ லான்ச்சும் இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட வெற்றி விழாவையும் கண்டிப்பாக இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரியனை கூட வந்து கருடன் வந்து பண்ணேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சூரியனை. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது நம்ம லாக் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும், அண்ட் எங்கள் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹோல் டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ இதோட வெற்றி விழாவில் இதே மெயிலில் நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மாமன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் என்னோட கெரியரில். இது ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு படம். நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணது இந்த படத்தோட எந்த விதத்துலையும் நிறையா ரிவீல் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் படம் வந்து கண்டிப்பாக உங்களை எந்த விதத்துலையும் ஏமாத்தாது. இதை தாண்டி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது இந்த படத்தில். இதில் வந்து ஒரு தாய் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்குமான ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குன்றது மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் படத்தோட ஆங்கரிங் பாயிண்ட். அது இல்லாமல் அக்கா தம்பி ஆகட்டும், லவ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ஜானரை என்னை நம்பி கொடுத்த என்னோடய டீம் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிரசாந்த் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, தேங்க்யூ பிரசாந்த்.
ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டெட்லைன் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்பி அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ பிரசாந்த். சூரியனோட நான் 2வது வாட்டி இது கொலாபரேட் பண்ணுறேன். இது மாதிரி கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணோம். அவர் ஒரு ஃபெனாமினலான ஆக்டர். இது முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த படத்தில் இன்னும் வெரைட்டி ஆஃப் நிறைய எமோஷன்ஸ் அவர் ஷோல்டரில் போட்டு பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் எக்ஸ்ட்ராடனரியான கேஸ்ட் இருக்குது இந்த படத்தில். சுவாசிகா மேம் இருக்காங்க, ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க, ராஜ்கிரண் சார் இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெஷாம் பிரதர் சாங் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இன்னும் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் படம் பாருங்கள். உங்களுக்கு படம் இதை தாண்டின ஒன்றா இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அஸ் அ தாய் மாமனா என்னோடய மாப்பிள்ளை ஆதித்துக்கு நான் இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறேன். குடும்பங்கள்லாம் கொண்டாடுகிற குடும்பஸ்தான் வந்தது. குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிட்டுருக்கு. குடும்பங்கள் கொண்டாட போகிற மாமன் வருது. குடும்பங்கள் கொண்டாட போகிற தலைவன் தலைவி வரப்போகுது. இப்படி நிறைய குடும்ப படங்கள், குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இழந்து விட்ட கோல்டன் சினிமாவை நிச்சயமாக நம்ம திருப்பி எடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்கு. ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது குடும்ப படங்கள் வந்தால் தான் வரும், வேறு எந்த படத்துக்கும் வராது. இதில் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும். இனிமேல் தேட்டரை நம்பி தான் படம் எடுக்கணும், தேட்டருக்காக தான் படம் எடுக்கணுன்றதை திருப்பி ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படங்களுடைய வரிசையே. இது வந்து சினிமாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாமன் ட்ரெய்லர் உண்டாக்கின தாக்கம் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம். ஒரு ட்ரெய்லர் வந்து நம்முடைய கண்களில் அப்படியே ஒரு நீரை தழும்ப வச்சதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது மாமனில் நடந்தது. இன்றைக்கி ஒரு பாட்டு போட்டால் அழுகையே வந்தது. நான் தான் கண்ணை தொடச்சிட்டு திருப்பி பார்த்தா சிறுத்தை சிவார்கள் அவர் ஒரு பக்கம் கண்ணை தொடச்சிட்டு திரும்புகிறார். அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உள்ளுணர்வுகளை அப்படி நம்முடைய கண்ணில் நீரை தழுவி வைக்கிற அற்புதமான ஒரு விஷுவல்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அந்த மியூசிக்கோட அழகு, ஃபோட்டோகிராஃபி, அந்த கூடவே இருக்கிற அத்தனை பேர் அண்ணன் ராஜ்கிரண் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் கூட்டிருக்கிற பாலசரவணன் எல்லாருமே அந்த கிராமத்தோட இயல்பாக இந்த படம் நம்ம வந்து ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்தது. அதுக்காக அந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாமெல்லாம் தொலைச்சி விட்ட சினிமாவை திருப்பி கொண்டு வாங்க. நல்ல படங்களை, தரமான படங்களை, இந்த குடும்பங்களுக்கு நம்முடைய உறவுகளை சொல்லிக் கொடுக்கும் படங்களை, நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் படங்களை நம்ம தொடர்ந்து இப்படியே எடுத்துகிட்டு இருக்கணும். நிறையா வருஷத்துக்கு இப்படி ஒரு 10 படம் வந்தால் தான் நம்முடைய நாடும், நம்முடைய மக்களும், நம்முடைய குழந்தைகளும், நம்முடைய கலாச்சாரமும் தப்பிக்கும், இந்த சினிமாவும் தப்பிக்கும். அதுக்காக இந்த மொத்த டீமுக்கும் ரொம்ப என்னுடைய நன்றி. என் அன்பு தம்பி குமார், அவனுடைய உழைப்புக்கு, அவனுடைய எளிமைக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த குமாரோட வளர்ச்சியை ஒரு ஸ்டேஜாக பார்த்துட்ருக்கேன். அது வந்து சூரி அன்பு குமார் மேலே வச்சுக்கிற அன்பா, குமார் சூரிய மேலே வச்சுக்கிற அன்பான்னு பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு அன்பு. அது அப்படி ஒரு அண்ணன் தம்பி உறவு அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி இது எல்லாமே ஏன் இப்படி ஒரு குடும்பம் பாசமான படம் வருதுன்னா அது காரணம் அந்த பாசமான 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது அது முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நான் வாழ்க்கையில் வந்து மிக மிக வந்து மதிக்கக்கூடிய சரி திரையுலக வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு அற்புதமான மனிதர் வந்து ராசி சிதம்பரம் அவர்கள். அவர் இந்த படத்தை வெளியிடுறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சார்னா மனிதம் ஜெயிக்கும், சினிமா ஜெயிக்கும், வியாபாரம் ஜெயிக்கும். அவருக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதே போல் இந்த படத்தில் அப்படியே ஒரு உயிரும் உணர்வுமா இருக்கிற ராஜ்கிரண் அவர்களுக்கும் இது எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த கதை வந்து கதை சூரியனை விட சூரியன் கதைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மையாக இருக்க முடியும். அந்த வேலை இது வந்து ஏன் அந்த சூரிக்கு வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இப்படி ஒரு ப்ரொமோஷன் அப்படி கிடைச்சதான்னா அப்படி கிடைக்காது. ஏன்னா சூரியனோட எண்ணம் போல வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். சூரியோட மனசுக்கு, அவரோட செயலுக்கு, அவர் நடந்துக்கிற விதத்துக்கும், இந்த சினிமாவுக்கு அவர் செய்கிற நன்மைக்கும், இந்த சினிமா மேலே அவர் வச்சுக்கிற மரியாதைக்கும், இந்த சினிமா தொழில் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி இது. சினிமாவில் நேர்மை தவிர யாருமே ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. ஜெயிச்சாலும் நிலைத்து நின்றதா வரலாறு கிடையாது. இந்த தொழிலுக்கு துரோகம் செய்த யாருமே நிலைச்சதா வரலாறு இல்லை. அதை செய்யாமல் இதையும் ஒரு தெய்வமாட்ட, இதையும் ஒரு குழந்தையாட ரசித்து செஞ்சிட்ருக்கீங்க. இந்த மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றி தான் நம்மளை எல்லாம் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு எடுத்து செல்லும். இது நிச்சயமான வெற்றி படம் என்பதை உறுதியாக கூறி அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது மாமன் படத்தை சொல்லலாம்.
ஏன்னா மாமனுங்கிற ஒரு உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இடையான உறவையும் பாசத்தையும் குடும்பத்தில் செலுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான் தாய் மாமன் கேரக்டர். அப்படி ஒரு குடும்ப பாங்கான ஒரு படத்தை வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி வந்து ஒரு அக்கா எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணி எப்படி இருப்பாங்க, ஒரு மூத்தவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து அப்படி வாழ்ந்திருக்காங்க. அந்த ராஜகண்ணன் கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அவங்க சூரிய பிரதரோட அவங்க பண்ணியிருக்க கேரக்டராக இருக்கட்டும், அவங்க அந்த குழந்தைக்கு இதாக இருக்கக்கூடியவர் இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே அந்த கதையில் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க வந்துட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அந்த அண்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா ராசாயன மனசிலே, அரண்மனை கிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கான ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒரு ஒய்ஃபுக்கான கேரக்டராக இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கான கேரக்டர் வந்து அண்ணன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அண்ணன் எப்படி அந்த படத்தை பண்ணி வெற்றி அடைஞ்சாங்களோ, ஸோ அதோட இதில் வந்து இன்றைக்கி எனக்கு இந்த மாமன் படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருதுங்கிறத இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. நண்பர் சூரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் நண்பன் தான் கூப்பிடுவேன். எனக்கு அவருக்கு வந்து அப்படி ரொம்ப நீண்ட காலமாக ஒரு நெருங்கால ஒரு நட்பு இருக்குது வந்துட்டு உங்களுக்கு. அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு உதவிங்கிறது வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து உயர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கும் வந்துட்டு. அதற்கு உதாரணம் யாருன்னா நண்பர் சூரி. அவர் ஒரு செல்லமான பங்காளின்னு கூட கூப்பிட சில சமயம் வந்து உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட தானத்தில் சேர்ந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஃபோனில் ஒரு வருஷம் முன்னாடி அதை வாழ்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது திரும்ப இந்த மேடையில் சொன்னால் தான் சரியான நேரமாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட மதுரையில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1500 நோயாளிகள் டெய்லி வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, அங்கே தங்கி இருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1.5-2 வருஷ காலத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசுங்கிறது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயாக இருக்கும் ஒரு பேஷண்ட் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு. ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ரூபாயில் அவங்க சாப்பிட்றாங்க. எப்படி ஒரு அம்மா உணவகத்தில் வந்து இட்லி ஒரு ரூபா, சப்பாத்தி 2 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குதோ, அந்த மாதிரி அந்த இதை வந்து அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதத்துக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இழப்பு இருக்கும் அந்த ஹோட்டலில். ஏன்னா காஸ்டக்கார்டு ரொம்ப லோவாக கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் தான் செய்யக்கூடிய உதவி தானத்தில் சேர்ந்த அன்னதானங்க யாரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒன்று வந்து சாப்பாடு ஒன்று தான். உங்களுக்கு சாப்பிட்டா தான் வந்து திருப்தி ஆகும். அது கையில் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்தி ஆக மாட்டேன். ஸோ அப்படி ஒரு உதவியை வந்து மறைமுகமாக டெய்லி ஒரு 1000 பேருக்கு பண்ணுறாருன்னா ஒரு மாதத்துக்கு 5000 பேர் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த 5 லட்சம் பேர் வாழ்த்தக்கூடிய மறைமுக வாழ்த்து தான் நண்பர் பங்காளி வந்து இன்னைக்கு மென்மேல் இந்த இடத்துல இருக்காருங்கிறத அந்த மேலே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ கூட அந்த முதல்ல சுடுநீர் வாங்கணும்னு வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வெளியே போனீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தா சுடுநீர் கொடுப்பாங்க. ஆனால் பங்காளியோட ஹோட்டலுக்கு உள்ளே போனீங்கன்னா 24 hours ஹாட் வாட்டர் ஃப்ரீ. எல்லா பேஷண்ட்டுக்கும் சரி, கூட இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடையணும். இந்த படத்தை எடுத்துக்கூடிய நண்பர் குமார் அவர்களுக்கு ரொம்ப பிளான் பண்ணி நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நானே சில சமயம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் வந்து உங்களுக்கு. ஸோ அவருக்கும் இந்த படம் மாறும் வெற்றியடைய வேண்டும். டைரக்டர் பிரசாந்த் அவர்களுக்கும் இன்றைய இசை விழா நாயகன் அவர்களுக்கும் இந்த படம் மாறும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாள் வந்து நம்ம ப்ரொடியூசர் குமார் வந்து எனக்கு கால் பண்ணி பிரதர் கருடனுக்கு அப்புறம், ஏன்னா கருடன் வந்து நம்ம தான் பண்ணோம் ஆடியோ ரைட்ஸ். ஸோ கருடனுக்கு அப்புறம் சூரி பிரதரோட இன்னொரு படம் பண்ணுறோம், மியூசிக் டைரக்டர் யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டார். கதை கேட்க முடியுமான்னு சொன்னார். ஸோ நான் என் டீமோட போயிட்டு கதை கேட்ட உடனே த்ரூ த ஃபிலிம் வந்து நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்கும் போதே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. லிட்ரலி வந்து அழுதுட்டோம் கதை கேட்கும் போதே வந்து லிட்ரலி கிரைட். ஏன்னா அந்த தாய்மாமன் அப்படின்ற அந்த ஒரு இது எல்லாருக்குமே இருக்கும், எல்லார் லைஃப்லையும் வந்து அதை கடந்து வந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ லிட்ரலி கதை கேட்கும் போது அழுதுட்டோம். முடிச்சுட்டு சூரி பிரதருக்கு கால் பண்ணி பிரதர் படம் ரொம்ப கதை ரொம்ப நல்லா இருக்குது, நரேஷன் இப்போ தான் முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி ஆச்சரியமாக வந்து, என்ன பிரதர் உண்மையாக நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டார். எனக்கு புரியவே இல்லை, என்னடா இது ஒரு ஓகே சொல்லிட்டாரு, ஷூட் போகிறாங்க, உண்மையாக நல்லா இருக்கான்னு கேட்டார். எனக்கு அப்போ புரியல, அவர் ஏன் கேட்டாருன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, அதுக்கு நான் வரேன். ஸோ யார் போகலாம், கம்போசர் யார் போகலான்ட்டு ப்ரொடியூசரோட ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது
சரி ஓகே. மலையாளமில் ஹெஷாம் சொல்லிட்டு ஒரு கம்போசர் இருக்கார், ஹிருதயம்லாம் பண்ணார். ஏன்னா ஹெஷாமோட ஹிருதயம் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அவரை ட்ரை பண்ணலாமா அப்படின்னும் போது டைரக்டர்கிட்ட வந்து ப்ரொடியூசரை செக் பண்ணியிருக்காரு. டைரக்டரும் ஓகேன்ன உடனே ஐ கால்ட் ஹெஷாம். இது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஃபில்ம். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க, கதையை கேளுங்கன்னு உடனே கதையை கேட்டார். கேட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கால் பண்ணார். நான் கேட்டதுலேயே என்னுடைய ஆஃப்லைட் ரீசெண்டாக நான் கேட்டதுலேயே தி பெஸ்ட் நரேஷன் இதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அங்கே ஆரம்பித்த ஒரு இதுதான். ஹெஷாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஐ திங்க் இந்த படத்தில் தான் ஹெஷாம் வந்து டெபியூ கம்போசராக லான்ச் ஆகிறாரு. ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் மலையாளத்துலேருந்து இங்கே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெஷாம் வந்து இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. நீட் யுவர் சப்போர்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. வரிகள் வந்து நம்ம விவேக் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. அண்ட் ஏக்நாத் அண்ட் ஃபெர்னாண்டஸ் 3 லிரிசிஸ்ட் இருக்காங்க. என்டையர் ஆல்பம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு ஆப்டான ஒரு கம்போசராக ஹெஷாமை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவு ஹெஷாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் ஒரு நாள் ப்ரொடியூசர் கால் பண்ணி படம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டாரு. படத்தை பார்த்தேன். நரேஷன் எந்த அளவு இருந்ததோ அதை விட இன்ஃபினிட் டைம்ஸ், ஏன்னா அதுக்கு வந்து இதுவே இல்லை, அவ்வளோ ஒரு எமோஷன், அவ்வளோ கிட்டத்தட்ட லிட்ரலி வந்து ஒரு 5 to 7 இடத்துல வந்து நானும் என் டீமும் அழுதுட்டோம். அப்படி இருந்தது. சூரிய பிரதருக்கு கால் பண்ணி பிரதர் படம் வந்து அழுதுட்டோம் பிரதர் கம்ப்ளீட்டாக அப்படின்னு உடனே அவர் அப்போ வந்து உண்மையாக பிடிச்சிருக்கான்ற கேட்ட கேள்வி ஏன் அப்படின்றது வந்து அப்போ கால் பண்ணி சொல்லும் போது தான் பிடிச்சிது. பிரதர் இது என்னுடைய கதை பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது தெரியாது, உண்மையாக எனக்கு தெரியாது, அவருடைய கதை அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படியா பிரதர் எனக்கு தெரியாதுன்னு உடனே டென்ஷன் ஆகிட்டாரு. உங்களுக்கு சொல்லலையா, இது என்னுடைய கதைன்றது உங்களுக்கு சொல்லலையா, யாரும் சொல்லலையா, சத்தியமாக தெரியாது பிரதர் எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே ரொம்ப ஃபீல் ஆகிட்டாரு. அப்புறமா தான் புரிஞ்சுது, சரி அவர் லைஃப்பில் நடந்த கதையை அவர் இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டார். நான் கால் பண்ணி சொன்னவொடனே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அவருக்கு. கடைசியாக டைரக்டரை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ லாஸ்ட் வீக் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லாரும் மக்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரீமியரில் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவர் ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டு இருந்தார். என்ன பிரதர் என்னாச்சு, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு. பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க? இல்லை நம்ம படம் 16th வருது அதனால் பயமாக இருக்குதுன்னு சொன்னார். ஏன் இப்படி இவ்வளோ பதட்டமாக வரீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்தளவு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபீல் குட் இதுவாக இருக்கட்டும், அதை விட 100 டைம்ஸ் இருக்குங்க நம்ம படத்தில், தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் பயங்கர இதாகிட்டார். உடனே அவர் வந்து சூரிய பிரதர்கிட்ட சொல்லி, இது சும்மா ஒரு இதுக்காக மேடைக்காக சொன்னேன்னு இல்லை, அவர் நம்பலை நான் சொன்னதை. நான் வேணால் வந்து மேடை போட்டு சொல்கிறேங்க, உண்மையாகவே இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுங்க, கன்வியாகுங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன் பிரதர். ஸோ மாமன் படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலாக இருந்தது. ஸோ ஹாப்பி டு கொலாபரேட் ப்ரெசன்ட் மீடியா. இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டமாக குடும்பமாக போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்களோ, கண்டிப்பாக இதுவும் அப்படி கிளம்பி போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்போ என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி இருக்கீங்க, தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடச்சிது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு
பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிவிட்டு எப்படி அழ வச்சிங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்கள், அழாத அவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிடுச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையும் தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளெஸ் யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட் படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இது பிடிக்கும், கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் பரவாயில்ல வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் ஐம் கிரேட், ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் கண்ணை மூடிட்டு நிச்சயமாக இந்த படத்தில் நான் பண்ணி தான் தீர்றேன்னு விட்டுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தபொழுது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்து காம்பினேஷன், சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ். விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்து அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்கள் ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த், என்டையர் க்ரூ, என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடித்தது. ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிட்டி அதோட முடிஞ்சிருது. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம், இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணார் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதுதான் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ எனி ஒன் கேன் வாய்ஸ் தேர் ஒப்பீனியன். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் வில் அகாமடேட் தட். எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யாரை சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார். ஏன்னா அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம்.
ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனாக வரான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு 20 பசங்களுக்கும் லட்டும் ஈக்குவல் சார். இவன் ஒருத்தன் போதும், அவங்கள 20 பேர் வச்சு கூட நம்ம முயற்சிடலாம். அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில். அண்ட் சூரி சார் உண்மையிலே ஒரு இடம், அவர் உண்மையில் அவ்வளோ பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சொனங்களே இருக்காது அவருக்கு. அவங்க அப்பா திட்டினாருன்னா கூட அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன். ரொம்ப எதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோனை கொடு, அம்மாட்ட பேசணுமா. 2 பேருக்கும் அம்மா தான் செக்மேட்டு. இவன் எதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுகிறான்னு அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆவான். இவர் எதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே டயலாக், ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும்னு. அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார். அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரி சாருக்கு ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன், அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் அகைன் நம்ம படத்தில் வர்றதுதான் சார், உயிரோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமோ இல்லையா. அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடித்தோடனே பார்க்கும்போதெல்லாம் அவனை சொல்லிட்டு இருப்பார், சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கு பொழுது எனக்கு ஜோஷில் போயிடும். ஓ நல்லா இருக்கு பொழுது. மோதரை சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். டைரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேறு என்ன வேணும், அதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இதில் நான் வந்து அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா. ஸோ அவங்க எங்கள் 2 பேருக்கும் ஒரு, அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாட்ட நிறைய பாசம் இருக்கும்பாங்க இல்லையா. ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு வந்து என்கிட்ட எதை பற்றி வேணாலும் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல்ட் பேக் பண்ண வேண்டாம். அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்கெல்லாம் நல்லா நடித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா நான் அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இயல்பாக வர்றது. ஸ்வாசிகா லவர் பந்தில் பார்த்து அவங்கள ரசித்தேன். எட் அனதர் கிரேட் ஆக்டர். எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அதை பண்ணுவோம், எதா அந்த கேள்விலாம் கிடையாது. திருப்பியாலும் ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷன் ஆனாலும் சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் குவாலிட்டி. நான் பார்த்தது, ரசித்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கிரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மொமெண்ட். எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சொன்னங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கே எப்பயும் இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது. ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய கஷ்டம். அதை அவங்க அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வர்றதுக்கு காலைல 9 மணிக்கு போனாங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் 3 மணிக்கு கூட வரலாம். ஆனால் நம்மளை அந்த இடத்துல கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சுணங்காமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம். அண்டு அவங்க வந்து அந்த நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். என்னடா நம்மளை கூப்பிடலையேங்கிறது தான் இல்லை. மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம், பிரசாந்த் கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், ஒம்பளக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இஸ் கிவன் அஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நாட் இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு லார்க். அவங்களுக்கு நான் இந்த படம் பண்ணுங்கிறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு வந்து கருடனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எல்லார் கண்ணையும் படுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் இது எல்லாத்துக்கும் சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ, அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்று உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும். உங்கள் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மாமன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்.
படத்தில் சூரி சார் என்னோட மாமா அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம், அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்றைக்கி பல பேரோட மோட்டிவேஷ்னல் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனலாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படியே ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணுன்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான மேடை. உள்ளே வரும்போதே நான் நினச்சதை விஜய் மேம் சொன்னாங்க. கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் அப்படி தான் சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே இது உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்க லப்பர் பந்து ஸ்வஸ்திகா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரோ எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமாரும் நானும் சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு. குமாரை வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு நாள் எனக்கு டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் குமார், அந்த இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ஞாபகம் வரும். அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு லார்க் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் கொடுக்குமார். அடுத்து எங்கள் சிசிய பிள்ளை பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான், அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன். இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்ல திறமையான பசங்களாக இருக்கீங்க, யார் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் கார் ஏறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் இவனும் பிரவீன் சேர்ந்து 2 பேர். இப்போ தான்டா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்படி ஒரு ஹிண்டு கொடுத்ததுனால நான் வந்துட்டீங்க சார் அப்படின்னா. அன்னையிலேருந்தே என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த் நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிவிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கள்ல டேரக்டர் சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிவிடுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்கும். இப்போ எங்கள் சேரன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் இந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டண்ட்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இப்போ பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதில் உட்காந்து ஆட்டியிருக்கேன். ஆஃபீஸ் பாய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே, இல்லைடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாத்தாண்டா நம்ம அந்த மாதிரி ஆவோம் அப்படின்னா. இப்போ ரோலிங் சேர் உன் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கானா?
விலங்குன்னு ஒரு படம் கிட்டு கொடுத்துட்டான், அது வெப் சீரிஸ். நான்லாம் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ், உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குங்களா, உங்கள் சொந்த ஊரில் இருக்குங்களா? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்கு. எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கலான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் கிட்டா போது எங்கே ஆஃபீஸ் போட போகிறேன்னு சத்தியமாக தெரியல. அடுத்து எல்லாருமே எங்கடா போட போகிற? அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் அவன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன, பார்த்துக்கிட்டே ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெலாம் கூப்பிடாமல் விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையாக இது ட்ரெய்லரில் வர்ற குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா. புடியா? ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்கிறவன் பிரசாந்துடைய குழந்தை. அதில் வருது தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவாக இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ணி. என்ன சூரிய, இன்னைக்கு மதியம் சூரியகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அப்படின்னா, நீங்களாம் பரவாயில்லண்ணா உங்கள் அசிஸ்டண்ட்டு அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தான் சூரிய. டப்பிங் தெரில, என் படத்தில் எடுத்துருந்தேன். வந்தோடனே சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான். ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன், எடிட்ரு எல்லாமே ஒரு தம்பியை மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாமல் என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திட்டியே வரணும். என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லோரும் என்ன கேட்பாங்க, சார் சிஜி பண்ணல, டைட்டில் நல்ல மியூசிக் ரெஃபரன்ஸ் ரூமில் போகும்போதே சொல்கிறான், சார் பசங்க 2லேருந்து கொஞ்சம் சீன் இருக்கும், கடைக்குட்டி சிங்கத்துலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா. அது பிரச்சனை இல்லைடா, நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துலேருந்து சுட்டாத்தான் அதை சுடுறது, இது நம்ம மக்கள் வாழ்க்கையிலேருந்து நானே சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதில் சுடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு. சரி, ஏதோ நம்ம சென்டிமெண்ட்டு மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், இவன் அதுக்கும் போட்டியாக வந்துடுவானோ, முன்னால் பாண்டியராஜனை சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது. சந்தோஷம் சொன்னது மாதிரி அந்த படம் வந்து சந்தோஷம் எனக்கு தான் ஃபோன் அடிச்சாப்புல. படம் பார்த்து வெளில வந்துட்டு சூரிக்கு ஃபஸ்ட் அடிச்சுட்டு 2வது ஃபோன் எனக்கு அடிச்சாப்புல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்புல. பிரதர் படம் பயங்கரமாக இருக்குது பிரதர், சூப்பராக இருக்குது அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னாப்புல. அதே மாதிரி இப்போ மாமன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியை விட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்புல. கண்டிப்பாக சந்தோஷ் சொல்கிற ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது ஹிட் படமாக அமையும். இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அமையும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். 2 சாங்கு, ட்ரெய்லர், சில சீன்லாம் போட்டு காமிச்சான். பார்க்கும்போதே அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன், இது வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்த்த அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ராஜ்கிரண் சார் இருக்கிறாரு. ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போதுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூரியை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூரி எனக்கு கேடி பிளாக் கிளாடிரங்களில் தான் சூரியன் நானும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு வரலாம் அப்படின்னு சிவா, விமல், நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போனோம். அதுக்கு அந்த விமல் காரில் இருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை, விமல் சிவா தான் அப்படின்னு பேசுனா, என்ன சூரிய வந்திருக்காப்புல அப்படின்னா, ஆனால் நம்மளும் இந்த படத்தில் இருக்கோம்னா. சூரிய அதுக்கு முன்னால் சுசீந்திரன் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும்தான் பார்த்துருந்தேன். அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ளே இருந்தாப்புல, ஆனால் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவராகவே வந்துட்டார். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், அப்போ ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்தாப்புல. அவன் விமல் சொல்லியிருக்காப்புல, ஆனால் நம்மகிட்ட ஒரு 4 ட்ரெஸ் இருக்குண்ணே, வரும்போது அள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கோபம் கூட வரல. அப்போ சூரியன் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரிய இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது. ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் பெரிய லெவலில் இருந்தீங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் எனது மனமார்ந்த ஐஸ். பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க. அது எல்லாரும் இந்த டீமில் உள்ள எல்லாத்துக்கும், கேமராமேன், எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட் கொண்டாடிங்க. நானும் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்த எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். இந்த படத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப அழகாக நடந்துகிட்ருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு அழைப்பு கொடுத்த சூரிய சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சூரிய சார் ரொம்ப நாளாக தெரியும். சார் வந்து ஃபோட்டோ ஃப்ளாட்டில் இருந்த சமயத்துலேருந்தே எனக்கு சாரை தெரியும்.
இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும், மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபஸ்ட்டு. வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன், நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நெகிழ்றதுங்கிறது வந்து சகஜம், அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்குறதுங்கிறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்தில் வச்சுக்க எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சூரி சார், இது மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள், இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அது பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது எனக்கும் என்னோட தாய்மாமனை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாச்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுறது தெரியாது. அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ், ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லோரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு, தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பு கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இப்போது லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு, தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களை தொடர்றதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா, மாரி செல்வராஜ் சார், வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போ பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம், அண்ணாந்து பார்ப்போம். ஓ, இவங்களாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவுலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம், அவ்வளோதான் முடியும். ஆனால் அவர் அந்த பிம்பத்தை எப்போவுமே தனக்குள்ளே வச்சுக்காம
உன்னால் முடியும், நான் உனக்கு பக்கத்துக்கு தான் இருக்கேன் பாரு. இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கஷ்டம் நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன், எங்கேயோ ரோட்டில் உட்காந்து போராடி இருக்கேன், வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை வந்து எப்போவுமே பதிவு பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் வீடியோஸ்லையோ இல்லை படங்கள்லையோ வெளியில் இருக்கும்போதோ அது வந்து அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி தான் இருக்கோம், நம்மளால ஜெயிச்சிட முடியும்லன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேலே 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 வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கணுங்கிறது வந்து நான் ஜெயிக்கிறதோட இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதோட நீங்கள் ஜெயிக்கிறது தான் இங்கே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதில் ஒரு ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அண்ட் எவ்வளோ நல்ல நடிகர்னு பாருங்கள். அவர் வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷார்ட் 2-3 தான் பார்த்தோம். இந்த குழந்தைக்கு இவர் தான் மாமன்ல நம்புற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிகிற ஒரு திறமையாக அவர் இருக்காருங்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் இந்த மேடையில் வந்து முக்கியமான ஒருத்தர் பற்றி நான் பேசணும். இது இப்போ ரொம்ப பர்சனல். பொதுவாக எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த குறையெல்லாம் பார்க்காம இல்லைடா உன்னால் முடியும், நீங்கள் வந்து நிற்க முடியும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது, அது நண்பன்ற உறவு. அது நான் ஒரு படத்தில் கூட எழுதியிருந்தேன், குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்லதத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்தை வரிசைக்குள்ள ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு. அந்த நண்பர் மட்டும் நான் இங்கே இன்னைக்கு நிற்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு சூரி சாரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு. எப்பவுமே சூரி சார் அவரை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் அவரை மேடை கிடைக்கிறேன், உதயசங்கர் அவர்களை மேடை. பிரசாந்த் அவர்கள் விலங்கு பார்த்துட்டு ஒரு தமிழ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே அதை அடைச்சிடாதீங்கன்றது என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. தமிழ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தார். அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது விலங்கு. இப்போ அவர் படத்துலேயே நானும் இன்னைக்கு ஒரு பங்காக இருக்கேங்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி அதுக்கும். அண்ட் ஹேஷாம் அவர்கள், வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இஸ். பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் அவ்வளோ சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணார். சரி ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமாக ஓன் பண்ணி அவ்வளோ ஒர்க்கும் அவர் பண்ணார். ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் தட், ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க, நான் பெருசாக மரியாதை வச்சுருக்கிறேன். பல டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி. பாண்டியராஜ் சார், சிறுத்தை சிவா சார், லோகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் மாரி செல்வராஜ் சார், இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி அவர்கள், ஸ்வாசிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சந்தோஷ் பிரதர், உங்களோட வார்த்தை இப்போ டீமுக்கே வந்து ஒரு பெரிய பலமாக நின்றுருக்கு, அதுக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ. இது என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான். மாமன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஜூம் கால் தான் பிரசாந்த் சார் வந்திருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கு. அந்த இடம் அந்த டைமில் நான் வேறு ஏதோ ஒரு ஃபிலிமில் ஒர்க்கில் தான் இருக்குது. நைட்டில் பிரசாந்த் சார் வந்து ஆன்லைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்டர்வெல் எத்தியிருக்கு. இன்டர்வெல் எத்தும்போது ஐ ஸ்டார்டட் க்ரைம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெல் எத்தும்போது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நான் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் ஒய்ஃப் இருக்குது, ஒய்ஃப் ஐஷாவோட டிஸ்கஸ் பண்ணும். நைட்டில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும். இது இன்டர்வெல் ஆகும்போது தான் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த படம் நான் செய்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல் சொல்லி அதுக்கப்புறம் அப்போ தான் பிரசாந்த் சாருக்கு சொல்லியிருக்கு, சார் இந்த படம் எனக்கு மியூசிக் தரணும். I want to do music for this film because I think till this moment I think this is the most beautiful story I have ever heard. And நான் எனக்கு என்னோட லைஃப் நான் கொடுக்கும் இந்த ஃபிலிமுக்கு, அவ்வளோ இருக்கு இந்த ஃபிலிமில். அண்ட் இந்த ஃபிலிம் ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒய்ஃப்க்கு சொல்லியிருக்கு. அவளும் she also started crying. அண்ட் இப்போ ட்ரெய்லர் கண்டு போதும் again she is crying. அப்போது ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், சூரி சார், ப்ரொடியூசர் குமார் சார், ஐஸ்வர்யா, ஸ்வாசிகா, all the leading cast and crew of the film, Think Music, Santosh, Vivek sir. I have to specially thank Vivek sir for being there at any time. எப்போவுமே நான் மெசேஜ் பண்ணும்போது அப்போதே சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏதாச்சும் லிரிக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கா, டியூன் கரெக்ஷன்ஸ் இருக்கா. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். I hope May 16th will be a remarkable day for Maman. Suri sir, this will be your best film so far, and I am very sure everyone will love this Maman. Thank you. ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு
டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு. பிரசாந்த்க்கு பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியது May 1st. ஸோ May 1st நான் யோசிக்கும்போது இன்னும் 16 days இருக்கே, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் பேஷியன்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். சூரிய அவர்களுக்கு பிரதர் ஒரு நிமிஷம், எப்படி இப்படி அழகாக இருக்கீங்க? ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரதர். நம்ம ஒன்றா தான் சுற்றணும். ரொம்ப அழகாக இருக்கீங்க, எப்படின்னு தெரில. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் இந்த மாதிரி பார்க்கும்போது. பக்கத்தில் ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் அழகாக இருக்கீங்க. மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ உயரம் வந்து சாதாரணமாக கிடைக்காதுங்க. கடுமையாக உழைக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் வந்து சீமராஜத்தில் ஒரு 6 பேக் வைக்கணும்னு நினைக்கும் போது அவர் ஒரு 6 மாதம், ஏன்னா பவுட்ரோ இதை எடுத்துகிட்டு நம்ம 6 பேக் வைக்கக்கூடாது, ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு ட்ரெயினர் சொன்னார் சொல்லி ஒரு 6 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல. கிட்டத்தட்ட அந்த கோழியை புல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டார். 6 மாதம் கஷ்டப்பட்டு போராடி 6 பேக் வச்சாப்புல. ஷூட்டிங்கில் வந்து 6 நிமிஷத்தில் வந்து ஷார்ட் எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம். ஏன் பிரதர் இவ்வளோ தானே ஸ்டார்ட்டாக இல்லை எடுக்கணுமான்னு கேட்டார். இல்லை முடிஞ்சது பிரதர்னே. ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ ஆர்டர் ஒர்க் பண்ணது. 4 ஷாட்டாக இருந்தாலும் 6 ஷாட் அழகாக தெரிஞ்சுது. அன்னைக்கு உழைச்சார், அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போ தான் முடிவு பண்ண இவர் ஹீரோவாக இருக்கான தகுதியான ஆள் அப்படின்னு மாதிரி. அதே மாதிரி விடுதலையில் 7-8 தையல் நினைக்கிறேன் நான் வந்து கண் பாப்பில் அப்பப்போ வந்து. ஸோ அந்த தையல் வந்து சாதாரண தையல், ஒவ்வொரு தையல்லையும் உங்களோட வாழ்க்கை ஒரு படிக்கட்டு உயரம் அதில் தெரிஞ்சது. இன்றைக்கி மாமனில் வந்து நிற்கிறாருன்னா அந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு பலன் கண்டிப்பாக கொடுப்பான். அதேமாதிரி தாய்மாமன் உறவு நம்ம ஊரில் சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு தாய்மாமன் உறவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான உறவுனா தாய்மாமன் உறவு தான். அது யாரும் சந்திக்காமல் வந்தில்லை. நான் படத்தை சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து மானத்துக்காக எதனா விட்டு கொடுப்பான், ஆனால் தாய்மாமன் உறவு மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்காவை குழந்தையாக இருக்கட்டும், தங்கச்சி குழந்தையாக இருக்கட்டும் எப்படி பார்த்துக்கொண்டது நமக்கு தெரியும். சமீபத்தில் நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்துருக்குறேன். வெட்டு குத்து அருவான் தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொல்வது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி கதைகள் வந்து ரொம்ப நாளைக்கு பார்த்து சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இவங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக இருந்துக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் வர முடியாமல் போச்சு, கூப்பிட்டே இருப்பார், நான் வந்து நேரமில் வர முடியாமல் போச்சு. அந்த கலகலப்பு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சோ அதேமாதிரி படம் பார்க்கும்போது இருக்கும். அதேமாதிரி கலகலப்பு இருக்கும். அதேமாதிரி ஒரு எமோஷனலான உணர்வும் இந்த படத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி இன்டர்வல் பிளாக் ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங். கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட். இந்த படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் தம்பி, நல்ல பழக்கம் எனக்கு. பிரசாந்த் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் இது வாழ்த்துக்கள். அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து ஏற்கனவே கடலில் அவ்வளோ செம்ம கான்ஃபிடண்டாக ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்தீங்க. இந்த படம் அதே மாதிரி பெரிய ஹிட் ஆகும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இது எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. சூரியனை வந்து என்னோடய குடும்பத்தில் ஒருத்தர். ரொம்ப சந்தோஷம் இந்த நானும் கலந்துக்கிறதுல. பிரசாந்த் பிரதர் வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய ட்ராவல். அதில் நானும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபஸ்ட்டு படம் நீங்கள் எடுத்து அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக போகல அப்படின்னாலும் அடுத்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து ஒரு சக்ஸஸ் கொடுத்து அப்புறம் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் மெயினாக எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் சார் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் ஓடல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற அவ்வளோ இதில் அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அது மூலிமா தான் இந்த படம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். விலங்கு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கணும். ஸோ அதுக்கு எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இது
சூரியனை இந்த கதையை பற்றி இதை பற்றி சொல்லும் போது இருந்தே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது எவ்வளோ சூப்பர் படமாக இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் குமார் பிரதர், ரொம்ப சந்தோஷம், உங்களோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு மேனேஜராக இதுவாக இருந்து எப்படி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியும். பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆள். உங்களை இவ்வளோ சந்தோஷமாக பேக் டு பேக் ஒரு சக்ஸஸ் கொடுக்குற படங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். அப்புறம் சூரியனை வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்னு தான் சொல்லணும். நான் சூரியனை எனக்கு ஒரு 10 வருஷமாக அண்ணனை தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. பட் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தாலுமே எப்போ நம்ம தொய்வடைஞ்சாலும் அவரோட லைஃப் ஜேர்னியே பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு ஜேர்னி. அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார், எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எப்படி வந்தார், அப்புறம் இவ்வளோ வருஷம் காமெடினா பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை ஒரு ஹீரோவாக பண்ணி அதிலிருந்து இப்படி ஒரு ஃபேஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுன்றத நிரூபித்து காமிச்சதில் இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல இந்தியாவிலேயே. அந்த விதத்தில் சூரியனோட இந்த ட்ராவல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். அவர் வந்து விடுதலை, கருடன், கொட்டுக்காளி மாதிரி வேற ஒரு பரிணாமத்தை காமிச்சு அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவரோட இன்னொரு முகம் இருக்குது. அது வந்து அவர் சினிமாவில் இருக்கிற அவர் கூட பழகின நிறைய பேருக்கு தெரியும், நல்லா க்ளோஸாக பழகினதுக்கு. அண்ணன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்னசென்ட்டான ஒருத்தரோ அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தர், பயங்கர தெளிவான ஒருத்தர். அவரோட கதை சென்ஸ் அண்ட் ஒரு திரைக்கதை சென்ஸ்ன்றது வந்து அண்ணனுக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமான ஒரு இதில் இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற கதையிலேருந்து வர ஃபஸ்ட் படம் மாமன், இதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட ஒரு 15-20 கதை வச்சுருக்காரு. அதுலேருந்து ஒன்று அப்பப்போ எடுத்துட்டாரு. அண்ணன் வந்து பெரிய லெவலில் போயிடுவார் நம்புகிறேன். அதே மாதிரி மற்றவங்க கதையிலையும் நிறைய டைரக்டர்ஸ் கூடயும் அண்ணன் தொடர்ந்து பயணிக்கணும், அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுன்றது என்னோட ஆசை. ராஜ்கிரண் சார், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு தாமாய் தாமரை தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டில் ஒன் ஆஃப் தி ஃபிலிம். அதில் உங்களுக்கு தெரியும், நான் அவங்க வந்து பார்த்து பேசியிருக்கின்றது. எனக்கு நீங்கள் இந்த படத்தில் இருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஹேஷாம் பிரதர், எவ்ரி ஒன் இதில் நடிச்சிருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற சிதம்பரம் சார் அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான எல்லா இதுவும் அமைஞ்சிருக்கு. நல்ல ரிலீஸ் டேட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். மற்ற டீமுக்கும் இது பெரிய சக்ஸஸ் ஆகுது. தேங்க்யூ. சந்தோஷ். தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷம் தான். அதேமாதிரி மாமன் வந்து தலைவா வந்துருங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவள் பார்த்து பாசிட்டிவாக இருக்கும். அதனால் அவள் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்டினேட்டராக இருந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு, இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து அப்போ வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும் போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவர் காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில். அப்போது அவர் வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும் போது அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும். அவரோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருக்கோம். அது நிகழும், எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய பெருமாள் கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம்னா அவங்களுக்கான மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சாத்தியமாக்கிருக்குங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது இப்போ நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து சூப்பரில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது,
எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம். அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது அவங்க வந்து மனசுக்குள்ளே. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுகிட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை ரெண்டுத்துக்குள்ளே இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்தோட இது வெப் சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டரு, விமல் ஒரு பிளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாகவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்ன சொன்னார், விடுதலை இது விலங்கு சீரீஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரீஸில் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தானே இருக்கும், இதானே இருக்குன்னு நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசித்து இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கெட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்கிட்ட அந்த கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி ஒரு வெப் சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்டாம் சார் பேர் போட்டுக்கலாம், அவர் பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்கும் சிக்காமல் சூரியனை கூப்பிட்றாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்கள் மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கத்தில் நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஃபஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது, லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இப்போது சினிமாவை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்கும்ல, அது அந்த ப்ராசஸை நினச்சிக்கிறேன். இந்த ப்ராசஸில் நீங்கள் நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடையுங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தேன் என்கிட்ட இவர் சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா பெத்தாரே அது அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க, அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் கடைசி எவ்வளோ நாள் எடுக்காங்களோ அவ்வளோ நாள் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தார், ரொம்படியாக பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன். அடுத்த செகண்டு ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷன்லையும் உங்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தார். நிச்சயமாக அந்த படத்துக்கான அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை. ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிறது அவர் கதை. இது இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத ஆள் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சிற மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்புறம் போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி. அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் அவங்கள்ட்ட அப்படி வேலை வாங்குவேன், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ளே வலியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நம்ம
நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது என்னை வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை, அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ்ட்டை ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பட்டாதாலும் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் தான் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்கார். சார் ரொம்ப என்ன சொல்கிறது, அம்மா அது சொல்ல முடியாது சார். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்போ நீங்கள் என்கிட்ட பேசினது, வடிவேல் சார் நீங்கள் நானும் 3 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்லேருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்கள் கடத்தின விதம் இருக்குல்ல, இது இன்னைக்கு எல்லாமே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமாக இருக்குது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட படங்கள், உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா, சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி, சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்குலாம் உயிர் ஊட்டி அவங்கள தெய்வங்களாம் மாற்றி விட்ருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருக்குது. நிச்சயமாக சொன்னால் உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்கள்லாம் உருவா வாய்ப்பே கிடையாது, மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்புறம் அந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். எனக்கு ஒவ்வொருத்தர் தனியாக சொல்ல முடியல. விவேக் சார், விவேக் தெரியும், அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சவர். நிச்சயமாக நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரில, நிஷாமா, ஓகே, நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து தமிழ்லேயே பேசினார். ஓகே ஓகே, சந்தோஷ் பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்கள் பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக சூரியனை, முதல்ல சூரியனுக்கு அவர் வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி, அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதனால் அந்த தேரை யாருமே பிடுங்க முடியாது. வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த படத்தோட சின்ன சின்ன கிளிப்ஸஸ் மட்டும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு ஹிட்ன்றதுல ஒரு எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் ஐ விஷ் தி என்டையர் டீம், எஸ்பெஷலி பிரசாந்த், பிகாஸ் அவர் ரொம்ப ஸ்வீட். அவர் நிச்சயமாக இந்த படம் பெருசாக பண்ணும். அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார், அவருக்கும் பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபைனலாக சூரியனோட இந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு பர்சனலாக. அண்ட் நாங்கள் இந்த கொட்டுக்காளிக்காக நிறைய ட்ராவல் பண்ணோம். அப்போ அவர்கிட்ட அவ்வளோ கதை இருக்குது. அவர் ஐ திங்க் அவர் கிஃப்டடுன்னு நினைக்கிறேன். அவர் செம்மையாக பிடிக்கிறாரு, இது ஒர்க் ஆகும் இப்படி இப்படின்னு அழகாக செம்மையாக சொல்லுவார். நீங்கள் ஒரு வாட்டி அவரோட பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் ஆல்மோஸ்ட் ஒரு டேரக்டர் ஆங்கிள்லேருந்து எல்லாம் சூப்பராக சொல்லுவார். ஸோ ஆனால் நிச்சயமாக இந்த படம் நம்ம பேசுன மாதிரி தான், டெஃபினட்டாக இது கருடனோட பெரிய நம்பர் பண்ணும், பெருசாக பண்ணும். அண்ட் அதோட ஐ மீன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சார்பாகவும் சொல்கிறேன், வி ஆர் விஷிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. பொதுவாக படம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்லேயோ வேறு ஏதாவது அறிவிப்பு நிகழ்ச்சிகள்லையோ அந்த படத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கூட இருக்கவங்க கூட மட்டும்தான் பேசுவோம். ஆனால் நான் படம் பார்த்துட்டேன், அதனால் நான் வந்து இதில் முன்னாடியே உங்கள் கூட பேசுகிறேன். அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம். நான் கொஞ்சம் எமோஷ்னலான பர்சன் தான், இருந்தாலும் படம் பார்க்கும்போது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ரொம்ப சுதந்திரமான சூழ்நிலையில் கண்ட்ரோல் விட்டுருவேன். இந்த படம் பார்க்கையில் அப்படி ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில் பல இடங்களில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப உருக்கமாக ஆயிடுச்சு மனசும்.
அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக அதை உருவாக்குனது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு பிரசாந்த். பிரசாந்த் கிட்ட இருக்கிற ஒரு முதல் படத்துக்கு பிறகு பிரசாந்த் வந்து ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்கிறோங்கிறது ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காருன்னு தோணுது. இந்த படத்தில் கேமராமேன் தினேஷ் வந்து பிரசாந்தோட ஒரு கண்ணு மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா எந்த இடத்துல எந்த ஷாட்டு வரணுமோ பர்ஃபெக்டாக அந்த ஷாட் அங்கே கொடுத்துருக்காரு. அப்படியே பார்க்கும்போது ரொம்ப திருத்தமாக அழகாக எழுதுனா எப்படி இருக்கும், படிக்கும்போது நமக்கு என்ன கண்டென்ட்டுங்கிறத தாண்டி அந்த அழகான எழுத்தை பார்க்கலே நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இருந்துச்சு. இந்த கேமரா ஒர்க் வந்து அது பார்க்கலே இது ஒரு அற்புதமான படங்கிற ஃபீலை கொடுத்துருச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய மியூசிக்காக நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஏதாவது இமேஜுக்கு ஃபோட்டோக்கு மியூசிக் வச்சா கூட அவரோட மியூசிக் எடுத்து வைப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ எமோஷனலாக இருக்கும் ஒரு மாதிரி. இந்த படத்தில் சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். அதில் சூரியன் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப விடுதலையும் சரி கருடன்லையும் சரி ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும். அது எல்லாமே பெரிய பெரிய கூட எல்லாருமே பெரிய பெரிய இருப்பாங்க. டைரக்டராகவும் சரி விடுதலையில் கருடன்லையும் கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும். இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக நடித்த விதம் பார்க்கல எனக்கு பயங்கர ஒரு புது ஒரு மனிதராக தெரிஞ்சார். நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், ஆனால் பழைய சூரியன் தான் இனி வரமாட்டார், அவர் இல்லை. இது வந்து ஒரு மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ச்ச மாதிரி ஒரு புது சூரியன்லாம் இருக்கீங்களே, இது எப்படின்னு இவ்வளோ நாள் இந்த சூரியனை எங்கே இருந்தார் எனக்கு உண்மையிலேயே சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். இது அப்போ அவர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த சீமராஜா படத்துக்காக வந்து உடம்பை வந்து நான் மாற்றினேன். அந்த உடம்பை மாற்றும் போது எனக்கு என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் என்னால் இதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் சொன்னார். அது வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ஒரு ரொம்ப மனசில் எடுத்துக்க வேண்டியதுன்னா, உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாலே நம்ம எண்ணங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மாறுதுங்கிறத வந்து அவர் லைஃப்லேருந்து எடுத்துக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த படத்தோட மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான். நிறைய குடும்பங்கள் இந்த படத்தை பார்த்து நிச்சயமாக வந்து நெகிழ்ச்சியாக மனசு விட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்ததுலேருந்து என் கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சிலாகச்சு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்களை. பிரசாந்த் எப்படி இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சூரியனா அவருடைய கதையை வந்து இந்த கதையை சூரியனை கொடுத்துருக்காரு. பல மொமெண்ட்டுகளில் வந்து இந்த கதையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதை எழுதி ரொம்ப பொருத்தமாக அதை வந்து திரைக்கதைக்குள்ள அதை கொண்டு வந்து வசனங்களால் அதை கரெக்டாக வசனங்களுமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான வசனங்கள். அக்கா கேரக்டரில் நடிச்சிருக்க அவங்களும் சரி, அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜ்கிரண் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாதில்லை. ஒரு ஒரு மிகப்பெரிய நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு உதாரணமான சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த படத்தில் ஒரு உதாரணமான ஒரு தம்பதியாக அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கையில் ஏற்பட்ட உணர்வு உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கையில் ஏற்படும். ஒரு நிச்சயமான வெற்றி படத்தினுடைய நிகழ்வில் கலந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ராஜ்கிரண் சார், சூரியனா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நானும் சின்னதாக படங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியனை எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதோடு எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு. பட் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வேறு எதுவும் தெரில. மாமன் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன். மாமன் வந்து தாய்மாமன் படம் அந்த கதையை வச்சு அதை மெயினாக வச்சு தான் ஆரம்பித்தோம்.
ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பித்தது ஒரு தாய்மண் கதையாக ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விலங்கு மாதிரி அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப கனெக்டடாக இருந்தது, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன்கிட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னதான். அதை வந்து சரியாக செஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்கன்னா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் படத்துக்கப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன வெப்சீரிஸ், தமிழில் வெப்சீரிஸே இல்லை, ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கங்கிறப்போ அந்த ப்ரெஸ் ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம். எப்படி மதன் அண்ணன் ஒரு காரணமோ விமல் அண்ணன் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜீ5 காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல. பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோரும் தான். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன். லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியனை வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் அப்படி இன்னொரு அண்ணன் குமார், நான் யாரையுமே சார்னு கூப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக, என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அடுத்து என்னுடைய தம்பிகள் அசனேட்டர்னு சொல்ல, என்னோடய தம்பிகளே அவனுங்கள்லாம் என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு, ஹேஷாம், எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த படத்தை என் ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃப்ட்ட சாரி கேட்குறேன். தேங்க்யூ. நான் 5 லைன் பேசி ஆகணும், என்னை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி, என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி என்ன கேட்டுட்டான். அதனால இந்த குழந்தை பேசி ஆகணும். ஒரு பெரிய கைத்தட்டல், சூப்பரான மெசேஜ் எல்லாம் கொடுத்துடலாம். பேசிடலாமா? ரெடி? என்ன பேசுறேன்னு சொல்லியடா, 5 பேருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லியே. சரி, எல்லாரும் கண்ணு முடிக்கோங்க, அப்போ அவர் சொல்லுவார். ஓகேங்களா? எல்லாரும் கண்ணு முடிக்கலாமா? சரி, அப்போ திரும்பிட்டு பேசலாமா? யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போகிறது இல்லையா? என்னடா முடிஞ்சிருச்சா? போலாமா? சொல்ல போறியா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த படத்தில் சூஸ் பண்ண அப்பாவுக்கு தேங்க்யூ. ப்ரொடியூசர் அங்கிளுக்கு தேங்க்யூ. சூரி மாமாவுக்கு தேங்க்யூ. அத்தைக்கு தேங்க்யூ. சுவாசிகா அக்காவுக்கு தேங்க்யூ.
ஏய் இவங்க அத்தை அந்த அம்மா அக்காவா? அது அம்மாடா உனக்கு. டிபார்ட்மெண்ட்க்கு தேங்க்யூ, ப்ரொடக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ, கேமரா டீமுக்கு தேங்க்யூ. நான் யாரையாச்சும் விட்டுட்டேன்னா அவங்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ, பாய். ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றியை முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்கண்ணே. இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்தை பொறுத்த மிகப்பெரிய மரியாதைனே. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேனே. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், அண்ணே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே. நீங்கள் ரொம்ப நேரமாக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுறீங்க, பண்ணிக்குவாங்க சார். சாரி சார். சிவா அண்ணன் எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிடுவார். நான் எதாவது பேசினேன்டா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிடுவார். ஒரு நிமிஷம் நல்லா இருப்பா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பா, நல்லாரான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்காங்க சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்க சார். 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கடா, இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லையில, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, எதுக்கு இப்படி கத்தணும். இப்படி நிறைய விஷயத்தை உங்கள் மூலமாக தான் சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன். ஸோ அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தோறும் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுங்க சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் அண்ணன்றதை முழுசாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறேனே நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுற அவங்களுக்குள்ளே வந்து உண்மைதானே. அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ கூட சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்குறேன் நல்லாவா இருக்கான். இல்லை அந்த படத்துக்குடா, இது கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் வர அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போமுங்க உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஒரு ஆள் நல்லாயிருக்கும், ஓகே சூரி அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுன்னா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்தை கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வரப்போ பாண்டராஜன் ஒரு டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வரும் அந்த மாதிரி எனக்கு ஒரு சில எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டராஜன் டைலாக் ஒன்று வருது அந்த மாதிரி வச்சது தம்பி அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்களை படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவளை ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கீங்கண்ணே. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புறீங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்போவுமேண்ணே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே. அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷனே. இன்றைக்கி எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்போது யாருன்னு கரெக்டாக சொல்லவே முடியாதுன்னு. அப்படி இருக்கிறப்ப நினச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழலில் அது தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேட்டில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவானி ஆளுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க.
மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம், அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அது எங்களுக்கு தெரியல. ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை சொன்ன நேரத்தை கொண்டு நிப்பாட்டுறீங்க. வாழ்த்துக்கள்ண்ணே. கருடன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக நான் நினைக்கிறேண்ணே. நன்றிங்கண்ணே. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா. இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா அப்படின்னு பண்ண மாட்டேங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்குருவீங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாரான்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டார் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வரும்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகனாக வந்துட்டோம்னா நடிகனாக மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரிப்பான்னு வந்து கிட்ட வந்து நிற்பா. அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவ்வளோப்பா, நம்ம நடிகர்ப்பா. பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிட்றப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாண்டு. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பதாப சொல்கிறேன். நாளைக்கு ஒருவேளை என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா இறைவன். ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்கள் இங்கே தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் போன்ற படம். அதுலேயும் எல்லா சாங்ஸும் கிட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த படமும் எல்லா சாங்கும் கிட்டாமல் நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே எல்லாருமே கேட்டாங்க. அதே மாதிரி என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க ரொம்ப நிறையா கடைசி நேரத்தில் நிறையா கஷ்டப்படுத்திட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மலாம் வந்து மியூசிக் தேட்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்போ லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் வெரி சார், ஞான் செய்யும், ஷுவர் சார், டெஃபினெட்லி ஞான் செய்யும் சார், ப்ளீஸ் ஓகே. கொஞ்சம் எங்கள் குமார் சார் அடிப்பார். சார் சாங் வந்து ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும் டோன்ட் வெரி சார், ஓகே கூல். கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பேன். சார் வணக்கம் சார். வணக்கம், நான் விக்கி பேசுகிறேன், கோட்டை சொல்லுங்க சார். சாங் எப்போ நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும், டோன்ட் கொஞ்சம் எங்கச்சு. இப்போ நான் அடிக்கலான்னு யோசிப்பேன். ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், இல்லாட்டா நம்மளை அடிச்சிருக்காம. ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுவார். சூரி சார், எல்கே யார் சார்? கடைசி அசிஸ்டண்ட் டேரக்டர் விட அவரை ஏன் சார் என்ன விஷயம், எப்போ சாங் வரும்னு நைட்டு கேட்குறாரு சார் 2 மணிக்கு. என்ன சார் இங்கே நான் சாங்கான பொட்டிலே சார் வச்சுருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ நினைக்கிறாரு சார்? ஓகே சாரி பிரதர், சாரி வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பார். சார் 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார், 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறாரு சார் கணேஷ். சாங் எப்போ சார் அதை கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சார். அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்குது சார். ஓகே தான் சார், சாங் நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லார்ட்டும் சொல்லுங்க, எல்லாரையும் மொத்தம் கூப்பிட்டு ஆஃபீஸில் பேசுங்க, நான் சாங்கு கொடுக்கும், நான் கொடுக்கும் சார், என்னை நம்புங்க சார். என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார், என்னை நம்புங்க சார். முடிச்சிருக்கப்போ ஒரு 20 மெசேஜ் சார் வரிசையா, என்னை நம்புங்க சார், என்னை நம்ப. ஓகே சார். என்னடா ஆசையாக நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தார். அண்ணே என்ன அண்ணே சாங்கு ரெடியா தம்பி, கோச்சுக்கார் தம்பி, உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த மியூசிக் டேரக்டருக்கு இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் நீ ஏன் நினச்சாலும் அவளை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க பேர் பரணி எங்கே இல்லையா, இங்கே தான் இருக்கு, அவனை கூப்பிட்டு சொல்லிடு, நீ யார் கூட ஃபோன் பண்ணி மியூசிக் டேரக்டருக்கு யாராவது சொல்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணிடுறாத, ஒன்று கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே எல்லாரும் அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்கிற கூட பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் கழிச்சு சார் வணக்கம் சார் ஞான் செய்யும் சார். வாழ்த்துக்கள் பெஸ்ட் ஆஃப் சாங் சூப்பராக வந்திருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு சார். பிடிச்சிருக்கா சார்? ஓகேவே சார். அந்த ஃபஸ்ட்டு சாங் கேட்டுக்கலாம் சார், ஆல் சாங் கேட்டு சார் சூப்பர் சார். தேங்க்யூ சார். ஒன்னே ஒரு ஹெல்ப்பு சார், ஒன்று சார்,
டைரக்டர் சாருக்கு பிடிச்சிருக்கல தெரியல சார், கேட்டு சொல்லுங்கள் சார். ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்கள் சார். ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட நைட்டெல்லாம் அது உதயசங்கர் கிடச்சிருக்காப்புல, என் அன்பு தம்பிக்கு உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார் இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருன்னு தெரியல சார் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர் தான், மாமன் டீம் நம்பர் தான். யார்கிட்ட கொடுத்து பேச விட்டுருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க, சாங் எல்லாம் முடிச்ச கொண்டாந்து இங்கே மந்தையில் கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்குலாம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அன்போடு ஒரு ஆவல் தான் பிரதர் எங்களுக்கு, அந்த இயக்குனருக்கு அவங்களுக்கு சகஜம் பிரதர். அதனால ஒரு ஆசை தான். ஆனால் என்ன நான் நான் தான் கேட்டு நினச்சி அந்த ஊரே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. சாரிங்க பிரதர், பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். ஐசு ரொம்ப நன்றிங்க ஐசு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னோட நான் ஹீரோயினி கதை கேட்டாங்களான்னு கேட்டு ஓகே வாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சிருக்கு சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கான்றது அவங்க மேலே எனக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு. அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அது நான் சொன்னேன், ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இல்லை 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஸோ இந்த படம் ஃபுல்லும் ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% இந்த தமிழ்நாடு பூரா போய் நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருப்பேன் நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிகா அவர் மாதசுராஜ் அண்ணகிட்ட நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க. அண்ணங்கிட்ட கூட பேசியிருக்கேன், நான் பாண்டராஜ் அண்ணங்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி, ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி. அதனால் உண்மைக்கு வாழ்த்துக்கள். எவ்வளோ டைலாக் கொடுத்தா, நாங்கள் தமிழ்லே சில டைலாக் பேச முடியும்னப்போ அங்கேருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்டில் வாங்கிட்டேன். ஒரே டேக்குனே 4 பேர் சேர்ந்து போட்டு நடிச்சுட்டு இருப்போம்னே, உங்கள் வந்து நடிச்சுட்டு போயிடுவோம்னே, மிச்சம் 3 பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம்னே, காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும். என்னடா அது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு. என்னை எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து, நீங்களும் இங்கே உள்ள ஆள் கேரளாலேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விவேக் பிரதர் கவிஞர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். எங்கள் படத்துக்குள்ளே நீங்கள் இருக்குது. எப்படி ராஜகன்ஸ் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள், அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம். ரொம்ப நாள் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒரு பண்ணாட்டாலும் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுரிய ஒரு ஆள் நீங்கள். அவ்வளோ ஒரு எனர்ஜி நீங்கள் பேசுகிற அந்த அமைதியாக பேசுகிற 4 வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். உதய் சொன்னாப்புல, அண்ணே நான் சொன்னேன் தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுத வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னார். உதயசங்கர் பேசினார். பேசிட்டு உதயசங்கர் என்கிட்ட தம்பி பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணே பார்த்துக்கிறேன்ட்டாருன்னு கம்பெனிலேருந்து பிடிச்சிட்ட சொல்லி பேமெண்ட் விஷயமா பேச சொல்லுங்கன்ட்டு. என்ன பேசினாங்கன்னு தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனனுக்காக இந்த படத்தில் எத்தனை சகம் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள் அவர்கிட்ட, தயவு செய்து அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் அவருக்காக மட்டும் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காசை தயவு செய்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்கள், இது நான் சூரியனுக்காக பண்ணுறேன்னு சொன்னார். பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு. ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க சூழலில் சப்போஸ் உங்களுக்கு அணுக முடியல இல்லை மிஸ் பண்ணாலும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். அவ்வளோ வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரிகளை விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? உங்கள் ஆட்கள் தான் நீங்கள் இதுக்கு பெருமை சேர்க்கணும் எனக்கு. அந்த மாதிரி நீங்கள் வரிகள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். கூடுதலாக நான் கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை விட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மான்ட்டு அம்மாதான் அல்ல, அப்படி ஒரு அம்மாவாக நீங்கள் இருக்கீங்க. இந்த சினிமாவில் இன்னும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு ஒரு மாமன் பொண்ணாக வந்து நீங்கள் நடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா பட்ட ஹீரோயினாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்களை அப்பாவாக இருக்கலாம், அண்ணனா, இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா, ஒரு பிரதர் அவங்க தான் சார் சொல்லலாம்.
அது ரொம்ப ரொம்ப நன்றி சார். பண்ணுறான் பிரதர், தேங்க்யூ பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமாம், என்ன ஓகே, ஒரு ஃப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டீங்க. 6 பேக் வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக்கை வச்சு என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. படமாக்கா சீமராஜாக்காவை போய் உட்காந்தா எல்லாம் உட்காந்து 6 பேக் பயங்கரம் எனர்ஜி உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்கப்பா பாப்கார்ன் கீழே போயிட்டேன் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டேன், சீன் போயிடுச்சு. பாடுறா பாப்கார்ன் அப்புறம் நேர்றாண்டா பாப்கார்ன் அப்புறம் போயிடுச்சு. அப்போ 6 பேக் சீன் எப்போ பாருன்னு கேட்டேன். போயிடுச்சுடா, பாப்கார்ன் கீழே குடியிலே போயிடுச்சுடான்ட்டு. 6 நிமிஷம் இல்லை பிரதர், 59 செகண்டு தான். ஒரு சட்டையை கலட்டி மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமாக தான் ஆகும் ஒரு சட்டையை போடுறக்காது. நீங்கள் அந்த டைமில் கொடுக்கல. ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா, ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃப் இருக்காங்க, நான் உண்மை நான் கையெடுத்து கும்பிடுனேன். அந்த 7 மாதத்தை உலகத்துக்கு டயட் பூரா 8 மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு பண்ணி கொடுக்குறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு, என்னடா அது 4 மணிக்கு இருந்துச்சு, அந்த தின்றாங்க, இந்த ஓட்ஸ்ன்றாங்க, சக்கரை கூடாண்டாங்க, உப்பு இருக்கக்கூடாண்டாங்க, எதோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவள் எவ்வளோ அவளோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு, 6 மணிக்கு எழுந்திரிச்சு, 10 மணிக்கு எழுந்திரிச்சு, டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கன்லாம் போட்டு உப்பு போட்டால் போடாதுன்றாங்க, இல்லாட்ட உப்பு போடுங்கன்றாங்க, மிளகாப்பொடியோ போடாதுன்றாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்த நமக்கு ஒருத்தருக்கு மனசு சந்தோஷம் அந்த படம் பார்த்தாங்க அப்படின்றக்குள்ள ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது. அதான் நீங்கள் கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணனா கூட ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போடுறப்ப மாதிரியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ பிரதர். சமயத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்கில் படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு, அற்புதமான பதிவு எங்களுக்கு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ரெஸ்ஸாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருண் சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணியாக உங்கள்கிட்ட நான் ஃபோன் அடிப்பேன், எனக்கு ஐடியா கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ. பாலா, ரொம்ப 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 நன்றி பாலா. லவி தம்பி எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி, இன்னைக்கு என் கூட என் அண்ணனா, என் தம்பியா, என் ஃபேமிலியா, என் கூடவே இருக்கேன் என் தம்பி. அப்போ அவ்வளோ மெனக்கிறேன் எனக்கு பின்னாடி, எனக்கே தெரியாமல் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக, இந்த ப்ரொமோஷனுக்கு என்ன அவ்வளோ மெனக்கட்டிருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய ஷெட்யூல் அவ்வளோ இருக்குது. அது எங்கே ஃபண்டு எங்கேருந்து வருது என்ன எனக்கு கேட்குறதே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ஒன்றை மாதிரி ஆள் எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்றை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வேறு லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷ் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூங்க. ஃபஸ்ட்டு பேர் நம்பிக்கை, ஃபஸ்ட்டு ஒரு பூச்சை போகிற மாதிரி உங்கள்கிட்ட குமாரன் சொல்வார். ஆகுன்னா சந்தோஷத்தை பார்த்தாச்சு, கதை சொல்லியாச்சு. என்ன சொன்னார்ன்ட்டு நீங்கள் சொன்னீங்க. நான் கோவமெல்லாம் படலையா, ஸ்டோரியில் என் பேர் படவுன்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதே என் பேர் வரக்கூடாதுன்றதை நான் பிரசாந்தை சொன்னதே. நான் இந்த கதை சொல்லி முடிச்சு வேணாம், அவர் டாபிக் வரப்போ நான் வரேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. புதுசாக ஒரு புதுசாக வராருன்னு அவர் நட்சத்திரம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் சொல்லிடுவீங்க. அவர் கன்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமாம், உத்தர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுங்கய்யா. அதனால் உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டு நான். வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிக்கப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸ்க்காக ஒரு ப்ரொடியூசருக்கு அவ்வளோ பக்கபலமாக நீங்கள் மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்வார், அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேறு எந்த பிஆர்ஓ யாருமே தேவை, அவர் ஒரே ஆள் போதும்னு சொல்வார். எல்லாரும் நான் நல்ல விஷயத்தை போய் அவ்வளோ சேர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்கள் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே இங்கே வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். இது சூப்பர் ஸ்டாரோட இன்றைக்கி உங்கள் படத்தை கிளிப்பிஸ் வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கோடியில் போட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறையா பொறுப்பு இருக்குது. அதோட சூழலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்கள். ரொம்ப நன்றி பிரதர் லோகேஷ். தேங்க்யூ பிரதர். மாது செல்வராஜனே,
உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நாள் நம்ம பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன அது என்ன லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு அவர். என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் லைப்ரரியோட பத்தாதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில். நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன்டா உண்மைக்கு சொன்னேன். எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம்தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டைரக்டர் பிரசாந்த் ஒரு இந்த படத்தோட டைலாக் வச்சுருப்பார், அப்பா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டால் சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்ட்டு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இன்றைக்கி எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலான்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும் இல்லை. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லோரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சுட்டு நான் பாண்டராஜன் மாதிரியே சிவா சார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பராக அப்படி உட்காந்து நான் எழுதலை. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லோரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசாலாம் நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த், உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனர் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, எங்கேயாவது அங்கங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்கண்ணே. இங்கே உதவி இயக்குனருக்குள்ளே ஷூட்டிங் இருக்கும்னே, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்னே. நம்ம டக்குன்னு உதவி இயக்குனர் போயிட்டு அந்த காரை ஒதுக்குனான் டைரக்டர் சொல்லி ஒரு டென்ஷன் ஆகி நான் ஊர் அஸ்தனேட்டா போய் அந்த கார் வெளில போச்சாங்கன்னு கேட்பாரு. டக்குன்னு பார்த்து ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி ஆயிடும்னே. என்ன அண்ணன் எல்லா அஸ்தனேட்டும் அங்கே போயிட்டாங்க, அப்போ இங்கே யாருமே இல்லையா, இங்கே இருந்து பூரா உதவி இயக்குனர் சார் என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரை கேட்டால் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பிரசாந்த் அசிஸ்டண்ட்டு. அப்போ அந்த பெரியவர் அவர் அசிஸ்டன்ட், நானும் பிரசாந்த் அசிஸ்டண்ட் தான். எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சது தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குட்டி பையன் வந்து பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி பையன் உள்ளே வந்துருவான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ணு சொல்கிறப்ப குமாரனை சொன்னார் இந்த மாதிரி பிரசாந்த் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு இல்லை வெப் சீரிஸ் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்கும் நம்ம பிரசாந்த் வச்சு படம் பண்ண ஓகேன்னு சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு கூப்பிட்டு கதை கேட்போம் அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சி விட்டு தம்பிகிட்ட ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடங்களில் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னார் அண்ணன் இல்லைண்ணே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே அதை நீங்கள் சொல்லி பாருங்கண்ணே. அண்ணா அது தப்புண்ணே, அது நல்லா இருக்காதுண்ணே. நமக்காக நீங்கள் நிறைய டேரக்டர் கதை வச்சுருப்ப நான் போயிட்டு எனக்கு நான் கதை இருக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பிரஸ்தானம் சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணும் இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார் தம்பிக்கிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன். இதான் இப்படி இருக்கிற தம்பி எப்படி தம்பி இருக்குது இன்றைக்கி உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி. அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தனை எல்லா உறவுகளுமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்த ஒருத்தனை சேர்க்குறோம்னா அது தாய் மாமன் தான். அது மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும். அப்படி ஒரு உறவு. இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு பிடிச்சி போயில ரொம்ப நாள் நம்ம அந்த கதையை பேசிட்டுருக்கேன். நான் வெற்றிமாறன் அன்றைக்கி 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் சூரிய சூப்பராக இருக்குது சூரிய உங்களை கூட சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது சூரிய என்ன சில விஷயங்கள் இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தார் இந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன் சூப்பராக ஒன்றே சொன்னாப்புல ஒரு வார்த்தை அண்ணே இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குது தம்பி உங்கள் குடும்பத்தில் மட்டும் தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய என்னுடைய என் பங்குக்கு பதிவாகிருக்கு அதெல்லாம் சேர்த்து அந்த பண்ணி அண்ணன் தயவு செய்து சொன்னேன் இது சூப்பர் இன்றைக்கி தேவையான ஒரு படம். இது படமாக மட்டும் இல்லை இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப ஒரு பதிவாக இருக்கும் எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படி தான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் பேச முடிச்சதுக்கப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் வேணும். அப்போ என்ன பண்ண குட்டி பையன் யாருன்றப்ப ஆனால் பார்த்துக்கலான்னுண்டாச்சு போயாச்சு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன்னு ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி ஹீரோயின் ஓகே தம்பி அந்த பையன் லட்டு பார்த்துக்கலானே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிகா ஓகே அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்குது தம்பி ஓகே தம்பி
அந்த குட்டி பையன் தம்பி அண்ணே அதை பார்த்துக்கலாண்ணே இதுக்கு இல்லை குமாரண்ணே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பியிருக்கும் பாருங்க. அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடித்த பையன் இந்த படத்தில் நடித்த பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாரு. இது நல்லா இருக்குண்ணே, டேரக்டருக்கு அனுப்புனீங்களா? அனுப்பிட்டார். நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புறேன். 2 பேரும் மாற்றி அனுப்பு. இதுக்கெல்லாம் பண்ணுவது ராஜகிரன் அப்பா ஓகே ஆகிட்டார். சந்தோஷம் தம்பி, அந்த பையன் பார்த்துக்கலாங்க. யாரை கேட்டாலும் பார்த்துக்கலான்றாங்க. டே அவன் தாண்டா மெயின், அவன் ஏன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன். எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டார். காரில் போகிறப்ப கண்ணாடியை இறக்கி ரோட்டில் ஒரு குழந்தையெல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தைங்க நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சுனேன். காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரா ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து, தம்பி இப்போ பாங்க தம்பி ஒரு குழந்தைய ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், சத்தம் இல்லாமல் பாருங்கள், ஓகேன்னா அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி இந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்பான். பார்த்துக்கலானே, என்னடா இவன் எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம். ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சேனே. ஷூட்டிங்க்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன், அண்ணே அந்த பையனை நான் தானே கேட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஷூட்டிங் பேஸுக்கு போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு தம்பி வந்தாப்புல, வணக்கம் தம்பி, ஓகே பூஜை ஓகே தம்பி, அந்த பையன் யார் தம்பி? டேட் பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல, இந்த தம்பி ஓகே வாண்டாப்புல. தம்பி சூப்பர் தம்பி, நல்லா இருக்கேன், பப்ளியாக இருக்கேன் தம்பி, இப்படி பயந்தான் தம்பி. தம்பி நடிப்பான தம்பி, என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே, எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்சேன், எனக்கு அனுபவம் இருக்குண்ணே. தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி, எனக்கு கருமத்து இல்லட்ட வச்சு செஞ்சுருந்தம்பி. இந்த ரோல் பையன் மிஸ் ஆச்சு, நம்ம போச்சு தம்பி. ஆனால் இல்லைண்ணே கரெக்டாக இருப்பா. ஓகே சூரியன் ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சார். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்டா, அண்டவனே கடவுளே அப்படின்டியா, அஜித்தே அப்படின்டியா. ஐயோ நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் ஷாட்டு முதல் ஷாட் அதானே. தம்பி டேரக்டர் சொல்கிற மட்டும்தான் பேசுறது, இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி கூட சொல்ல. ஓகேன்ட்டியா, ஐயா சரி இல்லையா, ஓகே ரெடி. அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம், எடுத்துட்டோம். கொஞ்சம் எங்கே நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் எங்கச்சு டேரக்டர் எங்கன்னு கேட்டேன். இவன் பின்னாடி விட்டுருந்துவேன், அப்பாவா? அங்கே இல்லைப்பா அப்பா இல்லை, டேரக்டர் எங்கன்னு அப்பாவா அப்படின்யா. சரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா, உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா அப்பா கேட்குறா. டேய் டேரக்டர் சார் எங்கடாண்ணே? அன்கிள் அப்பா தானே அப்படின்யா. டேரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போடியா, அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது? எங்கள் அப்பா. தம்பி யார் இவன்? நம்ம பையனே, என் பையன் சென்னையில் இருக்கான், இவன் யாரு? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லலை? 6 மாசமா கேட்டனே தம்பி. அந்த பையன் எங்க, அந்த பையன் அவ்வளோனா கேட்டுக்க தம்பி. பார்த்து அப்போ அந்த பார்த்துக்கு தானே தம்பி. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணதே இந்த பையனுக்காதானே, உங்களுக்காக ஓகே பண்ணலானே. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட் ஆகுமே, வளர்ந்துருவியாவே இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே. அடப்பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கானே. டே எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான். உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை கட்டி மாட்டான். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் சரி தம்பி எப்படி நமக்குத்தான் ஒரு குழந்தை நடிக்கணும், அவ்வளோதான். அது எந்த குழந்தைன்னு இன்னமும் நம்ம குழந்தைன்றப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. 2 சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான். இப்போ பார்த்தீங்களாண்ணே இதெல்லாம் 100க்கு ஒரு 2% தானே. ஆனால் அதே இடத்துல இவனுக்கு இருக்க ஒரு மெமரி யாருக்குமே இல்லைண்ணே. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்கிறேன், சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாற்றிட்டான். அது ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறான் வீட்டு அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடந்தது. இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை. அதுக்கு என்னென்னா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ளே விட்டாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு. இது எங்களுக்கு தெரியலை. இப்போ அப்பப்போ எதை பேசுகிறேன், எதோ சொல்கிறேன், டக்குன்னு தம்பி பிரசாந்தில் சரி போதுமா, சாரி எல்லாம் பார்க்குறாங்க, சாப்பிட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது? ஒன்றும் இல்லைண்ணே, அது கேட்டேன், அதை வாங்கி கொடுக்கல, அப்போ நாளைக்கு வாங்கி தரேன், அப்போ வாங்கி தரேன். ஓகே என்ன அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம்.
யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுனே செத்து அவங்க அப்பா செத்தானே. இப்போ முக்கியமான ஒரு சீன் எடுக்கிறேன், பெட்டில் படத்தில் இருக்கிறவங்கிட்ட ஐஸ்வர்யங்கிட்ட குழந்தைங்கிட்ட நானும் ஒரு இன்டர்பிளாக சீன், மெயினான சீன். அப்போ எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்துருக்கப்பல்ல கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லி, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு பிடிச்சேன். ஆக்ஷன் ரெடி, டைலாக் பேசுகிறா, டைலாக் பேசுகிறா. அங்கிள் எங்கள் அப்பா சுவாசிக்காவை கட்டி பிடிச்சாரா? இல்லைடா. கட்டி பிடிச்சாரா அங்கிள்? அங்கிள் டேய் இல்லைடா, சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்களா? இல்லைடா இல்லைடா சொன்னா கேள்றா. டப்புன்னு எந்திரிச்சிட்டானே, எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமா இல்லைடா, சத்தியமாக கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்லை அங்கிள்? எல்லாரும் கேட்டேன். கேமராமேன் இல்லை, ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மையிலே. ஆனால் கட்டி பிடிக்கலடா, கையை போட்டாரா? கை போயிட்டு போக மாட்டார், திருப்பிட்டு ஓகே ஷார்ட் ரெடி படுத்த ரெடி ஆக்ஷன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லைடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு அடிச்சுட்டு, அன்னைக்கு அம்மா பேசுகிறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்கட்டு. டேய் எதுக்கு அப்படின்னு அடிச்சிட்டேன். அண்ணா என்னென்ன பண்ண, கை எப்படின்னு போட்டார் அவர். தங்கச்சி ஃபஸ்ட்டு இப்படி தான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு இப்படி போட்டாப்புல தங்கச்சி. இவர் அன்பில் தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி ஆனால் அவனை எப்படியா கூல் பண்ணுங்க, லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன 10 நைட்டு போனான் அப்படி பண்ண மாட்டானே, அவனை கூல் பண்ணுங்க நான் சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்கு வந்து இல்லைடா அங்கே பாரு இப்படித்தான் அப்படி சரியா? ஓகே 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 ரெடி இப்படித்தானே ஷார்ட் எடுத்தோம். அதனால் யாராவது இப்படி கை எடுக்க வந்தாங்கன்னு நட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றாப்புல. ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு 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 தம்பி. இப்படி எல்லா வீட்டையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாடா, எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டான். ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டுக்குட்டி தங்கப்பிள்ளை, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றியிருக்க. வேறு எத்தனை குழந்தைகள் வந்ததுனாலும் தெரியலை, ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரிய கதை கொடுத்தான்றாங்க. கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறன் கூட கதையில் ஒரு புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி, கதையை சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி, அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இந்த தம்பி நான் என்ன சுவாசிக்கா, நான் என்ன ஐசு, நான் சொல்லலையே, கதை மட்டும்தான் நான் சொன்னேன். இந்த கதைக்கு ஐசு இருந்தால் நல்லா இருக்கும், இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு இவங்க நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தால் தம்பி கொடுக்கலையே. கதை கொடுத்துருக்கேன், இப்படி ஒரு ஆரம்பம், இப்படி போனால், இப்படி ஒரு லைஃப், இப்படி ஒரு ஃபேமிலி, இப்படி ஒரு உறவு, இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி இங்கே போய் நிற்கிது, இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது, இங்கே முட்டைக்கப்புறம் திருப்பி இங்கே போகுது, இங்கே இடத்துல ஒரு சால்வார், அதை மீறி ஒன்று போகுது, அங்கே சால்வ் ஆச்சா ஆகலையா? ஒரு கதை சொல்கிறேன் ஓகே, ஆனால் அதை வாங்கி உட்காந்துட்டு அதை உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நாள் மெனக்கடுறீங்களா? அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாதம் ஷூட்டிங் போயிடலாமே. அது கிடையாது. ஏன் நீங்கள் 6 மாதம் டைம் எடுக்கிறீங்க? அது திரைக்கதையை பண்ணணும்ல, அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல, எல்லாமே பண்ணணும்ல. பிள்ளையை பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்துடுறா, அது கிடையாதுல. அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் இருந்து நீங்கள் தானே பார்க்குறீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்கலாம் தம்பி, உங்களுக்கான கதையை. இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி, நீங்கள் போய் இன்னும் படம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த உறவு இது எல்லாம், இது ஓப்பனாக சொன்னால் இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் 16ஆம் தேதி பார்க்க போகிறீங்க. அப்படி தான் இருக்கும். நிறையா பேர்த்துக்கு இது நடந்திருக்கும், நிறையா பேர்த்துக்கு நடக்கணும், இனிமேல் நடக்க போகும். அதனால் உங்கள் வாழ்க்கை அப்படித்தான், என் வாழ்க்கை அப்படித்தான், எல்லார் வாழ்க்கை அப்படித்தான். அதனால் இந்த படம் பண்ண நல்லாருக்கும் உங்களுக்கு தோணுச்சு, இதில் நடித்தா எனக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக நான் சேர்த்ததில் முழுக்க இயக்கணும் உங்களுக்கு தான் சேரும். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உதவி இயக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி. அன்பு தமிழ் விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க தான் ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி மனோஜ் அவனை ஏசாம்புறதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா, உடனே அவள்கிட்ட டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ சாய்தார், ஸோ உதவி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கருடனுக்கு எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர். நான் என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கட்டுறீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர்.
பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், இருந்தாலும் இந்த டைம் ஓவராக போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். கேமராமேன் தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். எடிட்டர் கணேஷ் பிரதர். உண்மைக்கே ஒரு டேரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும்னு ஒருத்தர் மெனக்கிறாண்ட 2 பேர்த்துக்காக, ஒன்று தினேஷ் ஒன்று கணேஷ், 2 பேர்த்துக்காக ப்ரொடியூசர் அவ்வளோ மெனக்கட்டார். கொஞ்சம் பார்த்து 2 பேர் இருக்கணும், இல்லாட்டி என்ன ஒன்றுமே முடியாதுங்க. எனக்கு 2 பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்புல. எங்கிட்ட வந்து குமாரன்ட்ட சொல்லுங்களாம் சொன்னாப்புல. நானும் பேசினேன். அந்த 2 பேர் கேட்டு ஏன் அடம் முடிச்சிங்கன்னா, ஒரு நல்ல டெக்னீஷியனாக உண்மையாக இருந்தால் நம்ம போராட தேவையில்லை, நமக்காக பல பேரும் போராடுவேன் அப்படின்றதுக்கு உதாரணம் உங்களுடைய நட்பு. அது ரொம்ப ரொம்ப நன்றி தினேஷ், நன்றி. என் அன்பு தம்பி உதயசங்கர் நான் நிறையா சொல்லிட்டேன். ஓகே, மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாலா கரியன் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பாட்டுக்கு இப்போ பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க. எக்காரணம் எங்கள் காசு எவனை கேட்டுருவானோ என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ஈவினிங் 3 மணி 3:30 மணி 4 மணி ஆச்சா எந்த பக்கம் இருப்பீங்கன்னு ரேடர் வச்சு கண்டுபிடிச்சாங்க. நடிக்க முடியாது அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி 11 7 மணிக்கு மேலே வருவீங்க. அண்ணே எந்திரிச்சிட்டாங்கண்ணே, இங்கே உள்ளே போனாங்கண்ணே, திருச்சி இப்போ சங்ஷனுக்கு பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்க, மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்கண்ணே அப்படிதானே வந்து. அப்படி ஒரு மேனேஜர்ஸ் 2 பேரும் உங்கள் நன்றி. என்னுடைய தம்பி விக்கி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உன்னை நம்பி குமாரன் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை தக்க வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்குமே எல்லாமே நீ தான் இருக்கிற. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. சப்போஸ் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கவும். நன்றி. பிரதர் கல்யாணன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். சாரி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். சர்வேஸ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வந்திருக்க மீடியா கொஞ்சம் லேட் ஆச்சு, மன்னிக்கவும். ரொம்ப லேட் ஆச்சு, சாரி. சிவா சார் வெரி சாரிங்க சார். இவ்வளோ நேரம் சார் எனக்கு பதட்டமே அங்கே வேறு யாருமே இல்லை சார். உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே, எனக்கு அதான் சார். ரொம்ப நன்றி சார். அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே. இதை இப்போ அடையலாம் எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ சந்தோஷங்க. எல்லாத்துக்கும் கூடுதலாக நீங்கள் சந்தோஷப்பட்டு நான் நினைக்கிறேன்னே. உங்கள் பிள்ளை அப்படின்றதுல உரிமையாக நீங்கள் சொல்லாமே, அது என்னையும் சேர்த்துக்கலாமே. நன்றிண்ணா. மறுபடியும் என் குடும்பத்துக்கு நன்றி. இந்த கதை வருவாங்க என் குடும்பத்துக்கு பெரிய நன்றி. அதே நேரத்தில் ஒரே சொல்லி முடிச்சாரு, இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடக்கிற நிகழ்வுகள் முக்கியமாக சில விஷயங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நடந்தால் இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் டெடிகேட் பண்ண நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்து அவங்க சேருவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எடுத்துட்டு அவங்ககிட்ட வருவேன். அந்த சேர்ந்த அந்த படம் அதை விட இந்த படத்துக்கு மரியாதை எதுவுமே இல்லை. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. பார்ப்போம், நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.